ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين صدق الله العظيم. عن أبي سعيد الخدري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغير بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு பூர்த்தியான நேர்த்தியான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். இந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு பல படிப்பினைகளை, பல முன்மாதிரிகளை அந்த மார்க்கத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்து காட்டிக் கொண்டே இருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல சமுதாயங்களை, பல சமூகங்களை உருவாக்கி இப்ப இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களுக்கு பல படிப்பினைகளை முந்தின சமுதாயத்தின் மூலமாக அல்லாஹ் படிச்சு தந்து கொண்டே இருக்கிறார். அந்த படிப்பினைகள்ல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்க வேண்டிய விடயங்களும் இருக்குது, வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்க கூடாத விடயங்களும் இருக்குது. இந்த ரெண்டு விடயங்களையும் முந்தின சமுதாயங்களின் மூலமாக எங்களுக்கு ரொம்ப தெளிவாக அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தின் மூலம் படிச்சுட்டார். எனவே அந்த வகையில கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உம்மத்துக்கு பெரியோரு படிப்பினையை ஏற்படுத்தி தரக்கூடிய, பெரியோரு முன்மாதிரியை எடுத்து தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் இஸ்லாத்துல அஸ்ஹாபு சபத், சனிக்கிழமை வாசிகளுடைய சம்பவம். இந்த சம்பவம் அதிகமானவர்களுக்கு இந்த பேர் புதுசா இருக்கும். அதெல்லாம் சனிக்கிழமை வாசிகள். எங்களுக்கு அஸ்ஹாபுல் கஹஃப் என்றா தெரியும், குகைவாசிகளை பத்தி படிச்சிருக்கிறோம் நாம்.
அஸ்ஹாபுல் உஹ்தூத பத்தி படிச்சிருக்கிறோம். கிடங்கு வாசிகளை பத்தி சூரத்துல் புரூஜ்ல அல்லாஹ் சொல்றான். இத பத்தியும் நாங்க படிச்சிருக்கிறோம். ஆனா அஸ்ஹாபு சபத் என்று சொல்றவங்க, சனிக்கிழமை வாசிகள் என்றவங்க யார்? இவங்களோட மூலமாக, இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா என்ன படிப்பினையை செய்கிறார்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால இந்த உம்மத்துக்கு வந்த மிக முக்கியமான நபி, இரும்பு வசமாக்கி கொடுக்கப்பட்ட நபி, அழகான குரல் வளம் கொடுக்கப்பட்ட நபிதான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல ஷாம் தேசத்தில், அதாவது சிரியாவுடைய நாட்டுல ஐலா என்று சொல்லக்கூடிய ஊர்ல கடற்கரையோரமாக வாழ்ந்த ஒரு யூத சமூகம் தான் இந்த அஸ்ஹாபு சபத் என்ற சனிக்கிழமை வாசிகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த யூதர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் ஈகிறாங்களே, இந்த காலத்தில் எல்லாரும் பேசுறாங்க. இந்த யூதர்களுக்கு அல்லாஹு தஆலா பெரிய உதவிகளை வாழ்க்கையில கொடுத்திருந்தார். இஸ்லாத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஈமான், இன்னொன்று முபாஷரா. உதாரணமாக ஈமானுக்கும் முபாஷராக்கும் வித்தியாசம் இருக்குது. உதாரணம், ஏண்ட கையில நான் ஒரு தாள் துண்டு ஒன்று வச்சுக்கிறேன். இந்த தாள் துண்டை காட்டி செல்றேன், ஏண்ட கையில ஒரு தாள் துண்டு ஈக்கன்னு நீங்க ஈமான் கொள்றீங்களான்னு கேட்கிறேன். இப்ப இந்த நேரத்துல சொல்றாங்க, உங்களோட கையில ஒரு தாள் துண்டை ஈக்குதுன்னு நான் ஈமான் கொள்றேன்னு சொன்னா இதுட பேர் ஈமான் அல்ல, இது முபாஷரா. ஏனென்றா கண்ணால பார்க்கிறாரு. கண்ணால பார்க்கிறது ஈமான் அல்ல. ஈமான் என்றது, முஸ்லிம்களுடைய ஈமான் என்றது, நாங்க அல்லாஹ்வை கண்ணால பார்த்திக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆக குறைஞ்சது குரலை சரி காதால கேட்டிக்கிறோமா? முஸ்லிம்களுடைய ஈமான் இப்படிதான் இருக்குது. இந்த ஈமானுக்கும் முபாஷராக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே போலதான் இந்த யூதர்களுடைய விஷயத்துல அல்லாஹு தஆலா ஈமான், மறைவான ஒரு விஷயத்தை நம்ப வைக்கல, கண்ணுக்கு முன்னால பல உதவிகள் அல்லாஹ் காட்டினான். குர்ஆன் சொல்லுது எப்படி என்றா, சும்மா யோசிச்சு பாருங்க இந்த ஆயத்தை. வதல்லல்னா அலைக்குமுல் கமாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வதல்லல்னா அலைக்குமுல் கமாம். அப்படி என்றா யூதர்கள் நடந்து போவாங்களே, இந்த நடந்து போகக்கூடிய நேரம் சூரியனுடைய வெயில் அவங்களோட மேல படக்கூடாது என்று சொல்லி மேகங்களை நாங்க போற இடம் எல்லாம் கொடையா மாத்தினோம். சுப்ஹானல்லாஹ். அவ எப்படியா பட்ட ஒரு உதவியா ஈக்கும் யூத வம்சத்துக்கு. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த யூதர்களுடைய விஷயத்துல பல உதவிகளை துனியால செஞ்சான். குர்ஆன் சொல்லுது எங்களுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு உதவி செய்யப்பட்ட இந்த யூத சமூகத்துல மிக முக்கியமான ஒரு கூட்டம் தான் அஸ்ஹாபு சபத், சனிக்கிழமை வாசிகள். அதுதான் குர்ஆன் சொல்லுது, இவங்களை பத்தி பேசக்கூடிய நேரம் வஸ்அல்ஹும் அனில் கரியத்தில்லதி கானத் ஹாதிரத்தல் மஹர். நீங்க அவங்ககிட்ட, யூதர்கள் கிட்ட கேளுங்க யா ரசூலல்லாஹ், அந்த யூத வம்சம், அந்த சனிக்கிழமை வாசிகளுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களோட கூட்டம் யூதர்கள் கிட்டே கேளுங்க என்ன நடந்துச்சு. ஏன்னா அல்லாஹ்வோட உதவி கிடைக்காம இருக்கல்ல, அல்லாஹ்வோட உதவி அந்த சமூகத்தை ஈந்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இவர்களுக்கு சபத், அஸ்ஹாபு சபத் என்று பெயர் வச்சிருக்கிறாங்கடா. சனிக்கிழமை வாசிகள் என்பதாக ஏன் இந்த கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்கடா, எல்லாத்துக்கும் தெரியும், பொதுவாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு உம்மத்துக்கும் விசேஷமான ஒரு நாளை கொடுத்திருக்கிறான். எங்களுக்குரிய விசேஷமான நாள், முழு உலகத்துக்குரிய விசேஷமான நாள் இன்றைய நாள், வெள்ளிக்கிழமையுடைய தினம், மிக முக்கியமான நாள், அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்ட நாள், முழு உலகமும் படைக்கப்பட்ட நாள், ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள், ஏழைகளுடைய பெருநாள், இப்படி பலவிதமான சிறப்புகள் இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வெள்ளிக்கிழமைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியமான நாளும் வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமையை கண்ணியப்படுத்துமாறுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கடா, வெள்ளிக்கிழமையுடைய தினத்துடைய சிறப்பை பெருசாக எடுக்கல, இவங்க கண்ணியப்படுத்தினது சனிக்கிழமை நாள கண்ணியமான நாளாக எடுத்தாங்க. சில வேலைகளை சனிக்கிழமை செய்வாங்க, சில வேலைகள் சனிக்கிழமை செய்ய மாட்டாங்க. இவர்களுக்கு என்று சில யாப்புகளை வச்சு நாங்க சனிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய வேலைகள் இது, செய்யக்கூடாத வேலைகள் இது. உலமாக்கள் கிதாபுல பதிவு செய்யறாங்க, இன்றைய காலத்துல கூட யூதர்கள்ல, இஸ்ரேல்ல யூதர்கள்ல பெரியோரு கூட்டம் ஈக்கிறாங்க. இன்றைய காலத்திலே அந்த சனிக்கிழமையுடைய நாளை கண்ணியப்படுத்துற ஒரு கூட்டம் ஈக்கிறார்.
சனிக்கிழமை நாள் வந்துட்டேன்னா அவங்க வீட்டுல அடுப்பு பத்த வைக்க மாட்டாங்க. எந்த சாப்பாடு வஸ்தும் வீட்டுல சமைக்கிறது கிடையாது. ஒருத்தர் 10வது மாடி 15வது மாடியில ஈந்தாலும் அவங்க லிப்ட் இயந்திர சாதனங்கள் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டாங்க. படியால தான் அப்ஸ்டேவால் ஏறிதான் போவாங்க. இப்படி சனிக்கிழமனால கண்ணியப்படுத்துற கூட்டம் நாங்க வாழக்கூடிய இந்த காலத்திலேயும் ஒரு கூட்டம் ஈகிறாங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்றா, சனிக்கிழமையில சில வேலைகளை செஞ்சாங்க, சில வேலைகளை அவங்க வாழ்க்கையில செய்யல. இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நிபந்தனையாக வச்சுக்கொண்டா. இதனாலதான் சனிக்கிழமை நாள இவங்களோட வாழ்க்கையில விசேஷமான நாளாக எடுத்ததாலதான் இவர்களுக்கு அஸ்ஹாபு ஸபத், சனிக்கிழமை வாசிகள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேர் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த சனிக்கிழமை வாசிகளுக்கு அல்லாஹு தஆலாவுடைய ஒரு கட்டளை வருவது என்னென்றா, சனிக்கிழமை நாள்ல அந்த கூட்டத்துடைய பிரதான ஒரு தொழில் தான் மீன்பிடி தொழில். கடற்கரையோரமாக வாழ்ந்த சமூகம் இவங்க மீன் பிடிக்கிறது, மீன் விற்கிறது, இதுதான் அவங்களுடைய பிரதான தொழில். இதைதான் அவங்க முழு நேரமும் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வருவது, எந்த நாள்ல 6 நாள் நீங்க கடலுக்கு போங்க, மீன் பிடிங்க. ஆனா சனிக்கிழமையுடைய தினம் மாத்திரம் கடலுக்கு போறதில்ல. ஏன்? இவங்க விசேஷமான நாளா சனிக்கிழமை எடுத்தீங்க, அதனால நீங்க சனிக்கிழமை போகப்படாது, சனிக்கிழமை இந்த வேலை செய்யப்படாது. சனிக்கிழமை பேசாம வீட்டுக்காவே இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, 1-2 கிழமை இவங்க சும்மா ஈந்தாங்க. அல்லாஹு தஆலா இவங்களுடைய ஈமான பரிசோதிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களோட ஈமான் எவ்வளவு உறுதி, அல்லாஹ்வுடைய கட்டளைய வாழ்க்கையில எவ்வளவு எடுத்து நடக்கிறாங்க என்றத பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சு அல்லாஹ் என்ன செஞ்சானேண்டா, மற்றைய 6 நாட்கள்ல வராத அளவு சனிக்கிழமையுடைய நாள் மீன்களை அதிகமாக கடல்ல இருந்து வெளியே வர வச்சாங்க. எந்த அளவுக்கு என்றா, தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான், இது யஅதுன பிஸ்ஸபதி இஸ்தக்தீஹிம் ஹைதானுஹும் யௌம ஸபதிஹிம் ஷுர்ரா வ யௌம லா யஸ்பிதூன். மற்ற நாட்கள்ல இல்லாம சனிக்கிழமையுடைய நாள் அதிகமான மீன்கள் தலைய வெளியே போட்டுட்டு வந்தது அவதானிச்சாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, அவங்க வலை வீச வேண்டிய தேவை கிடையாது, கைய போட்டு அந்த மீன்களை பிடிக்கலும் என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. பொதுவாக அல்லாஹ்க்கு என்ன விருப்பம்? மனிதர்களை சோதிக்கிறது விருப்பமே. எதுல மனுஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை வச்சு அல்லாஹ் சோதிப்பான் வாழ்க்கையில். உதாரணம், பாவத்துடைய உணர்வு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். பாவத்துடைய ஆசை ஈக்கின் உள்ளத்துல, ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல செல்றது உணர்வை தந்து, ஆசைய தந்து அல்லாஹ் சொல்றான் பாவம் செய்யவான். அல்லாஹ்க்கு இதுதான் விருப்பம். எதுல இவனுக்கு ஆர்வம் ஆசை ஈக்குதோ அதுல அல்லாஹ் சோதிப்பான். அந்த சோதனையில வெற்றி பெறவங்களுக்கு தான் நன்மாராயம். குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், கதாலிக நபுலுஹும், நாங்க அவங்களை அப்படிதான் சோதிப்போம். எப்படி? சனிக்கிழமை நாள் அவங்க கண்ணியப்படுத்துற நாள், இந்த நாள்ல நாங்க கடற்கரைக்கு போகவான வேண்டும், அந்த நாள்ல அதிகமான மீன்களை நாங்க வெளியில கொண்டு வந்தோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இவங்க ஒரு தந்திரத்தை கையாளுறாங்க. எப்படி என்றா, சனிக்கிழமை நாள்ல தான் அல்லாஹு தஆலா மீன் பிடிக்க வானம் என்று சொல்லுகிறார். நாங்க வெள்ளிக்கிழமையுடைய நாள் முந்தின நாள் பெய்த்து வலைய வீசிட்டு வருவோம். அசருடைய நேரம் பெய்த்து வலைய வீசுவோம். ஞாயிற்றுக்கிழமை வெள்ள பெய்த்து வலைய எடுத்துட்டு வந்துடுவோம். அப்ப நாங்க சனிக்கிழமை மீன் பிடிக்கல, நாங்க சனிக்கிழமை போகல, ஞாயிற்றுக்கிழமை தானே போயிட்டு எடுத்துட்டு வாரோம் என்பதாக ஒரு தந்திரமான ஒரு முறையை கையாளுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில இந்த சம்பவத்துல நாங்க முதலாவது எடுக்க வேண்டிய படிப்பினை இதுதான், அல்லாஹ்ட கட்டளையோட விளையாட வாணும். அல்லாஹ்ட கட்டளையோட வாழ்க்கையில விளையாட வாணும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய வானம் என்றா அத மௌத்து வரைக்கும் நாங்க திரும்பி பார்க்கறல்ல. ஏன்னா அல்லாஹ்ட கட்டளை அப்படிதான், செய்ய வானம் என்றா அதை நாங்க செய்யப்படாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா இந்த காலத்துல எங்களுக்கு பார்க்கலும் அல்லாஹ்வுடைய எவ்வளவு கட்டளைகள் சொல்லப்பட்டாலும் இமாம் ஜமாத்துல எத்தனை வீதம், எத்தனை பேருக்கு ஆசார்வம் இருக்குது. தொழுகையுடைய விஷயத்தில் எவ்வளவு பேருக்கு ஆசார்வம் இருக்குது. குர்ஆன்ல எவ்வளவு பேருக்கு ஆசார்வம் இருக்குது. ஹராமலால் பேன்ற விஷயத்தில் எவ்வளவு பேர் பேணுதலா ஈக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வாழ்க்கையில ஏன் எடுத்து நடக்கல தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்துல இந்த வார்த்தையை குர்ஆன் சொல்லுது, எந்த மனுஷன் உள்ளத்துல நோய் ஈக்குமோ
அந்த மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்கலாம் பேசுது. இது நான் சொல்ற வார்த்தை அல்ல. நோயேண்டா குர்ஆன் சொல்லுது அஃபீ குலூபிஹிம் மரதுன், அவங்களோட உள்ளங்கள்ல நோய் ஈந்தா, பாவம் ஈந்தா, போட்டி பொறாமை ஈந்தா, குரோதம் வஞ்சகம் ஈந்தா, அல்லாஹ்வுடைய கட்டளை அவங்களுக்கு பெருசா படாது. அவங்க வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளை எடுக்க மாட்டாங்க. ஏன்? பாவத்தோட அவங்களோட உள்ளம் தொடர்பு பட்டுகிறது. அதனால அல்லாஹ்வுடைய கட்டளை எவ்வளவு காதுல விழுந்தாலும் அது பெருசா படாது அவங்களுக்கு. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், 3 காரணம் சொல்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைய வாழ்க்கையை எடுத்து நடக்க இயலாததுக்கு 3 காரணம். ஒன்னாவது நோய், ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் அஃபீ குலூபிஹிம் மரதுன் அமிர்தாபு, அவங்களோட உள்ளத்துல சந்தேகம் இருக்குது. சந்தேகம் இருக்குது, ஈமான்ல சந்தேகம். உண்மையில இப்படி ஒன்று ஈக்குதா? எத்தனையோ பேர் இந்த காலத்துல பார்க்கணும், சர்வ சாதாரணமாக களிமா விட்டு போற நிலைமைய பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு பேர் களிமா விட்டு வெளியில போறத பாக்குறோமா இல்லையா? சின்ன சின்ன காரணம், மார்க்கம் வானம் என்று போறாங்க. ஏன்? அமீர் தாபு, அவங்களோட உள்ளத்தில் ஒரு சந்தேகம். இது நாங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டையும் குர்ஆன் சொல்லுது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான் அம் யகாஃபூன அய்யஹீஃபல்லாஹு அலைஹிம் வரசூலுஹு. அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னா 3வது காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் அப்படியே அவனை பின்பற்ற வச்சு எங்கேயாவது கொண்டு போய் போட்டுருவாங்க என்ற பயம். இதெல்லாம் அல்லாஹ் சொல்ற காரணங்கள். மார்க்கம் மார்க்கம் என்று சொல்லி அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எங்களை எங்க சரி கொண்டு போய் போட்டுருவாங்க என்ற பயம். இந்த 3 காரணம் தான் வாழ்க்கையில எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடக்க இயலாததுக்கு காரணம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்குதான் குர்ஆன் எங்களுக்கு பல சம்பவங்களை சொல்லுது. அல்லாஹ் எங்களுக்கு உதாரணம் பெருசாக காட்டி கொண்டிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்த பாருங்க, நெருப்புல போடப்பட்டாங்க தான், நாங்க கைவிடல. ஏன்னா உள்ளத்துல நோய் இல்ல, அவங்களுக்கு சந்தேகம் இல்ல, நெருப்புல போடப்பட்டாங்க, நாங்க கைவிடல அவங்கள. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து மீன் புழுங்கிச்சு, நாங்க கைவிடல அவங்கள. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெரிய ஒரு கூட்டம் துரத்தினாங்க, நாங்க கடல் நடுவுல வச்சும் கையுடல்ல அவங்கள. குர்ஆன் சொல்லி காட்டுது, இவங்களோட உள்ளங்கள்ல நோய் இல்ல, சந்தேகம் இல்ல. அல்லாஹ் ரசூல முழுமையா நம்பினாங்க. ஆனா துனியா துனியான்னு நம்பினவங்க எங்க போனாங்க? ஃபிரௌன் எப்படி வாழ்ந்தவன், காரூன் எப்படி வாழ்ந்தவன், ஆனா எல்லாம் நாசமா போனாங்களா இல்லையா? அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது படிப்பின இவங்களை போல அல்லாஹ்வுடைய கட்டளையில விளையாடுவாங்க. வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று வந்துட்டான், குர்ஆன் செல்லுதா, எங்களுக்கு ஹதீஸ் செல்லுதா, வாழ்க்கையில இதை எடுத்து நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இதுல சந்தேகமும் இல்ல, இதை எடுத்து நடக்காம இருக்கிறதும் இல்லை. இது முதலாவது படிப்பின. அப்ப இவங்க தந்திரம் ஒன்றை கையாளுறாங்க. எப்படி? வெள்ளிக்கிழமை வலை போட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற மாதிரி ஒரு தந்திரம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையோட இவங்க முதலாவது விளையாடினாங்க. இப்ப இந்த நேரத்துல இந்த ஊர்ல இந்த மக்கள்ல 2 கூட்டம் பிரிஞ்சாங்க. இவங்க எப்படி மீன் பிடிக்கிறதுக்கு 2 கூட்டம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 1வது கூட்டம் நீக்கிறாங்களே, நேரடியாக எதிர்ப்பு தெரிவிச்ச கூட்டம். நேரடியா போயிட்டு சொன்னாங்க, இப்படிதான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல விளையாடவானம். குர்ஆன் இதை சொல்லி காட்டுது. வைத காலத்து உம்மத்தும் மினஹும் லிம தஅதுன கௌமன் இல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி கொண்டு வரான், நீ அல்லாஹ்வுடைய கட்டளையில விளையாடவானம், இந்த விஷயங்களை வாழ்க்கையில விளையாட்ட எடுக்கவானம், அல்லாஹ் ஒரு கட்டளை ஒன்று போட்டா நாங்க செய்யணும். இப்படி அவங்க இந்த விஷயங்கள்ல எச்சரிக்கை செய்யறாங்க. ஆனா 2வது இன்னும் ஒரு கூட்டம் இருந்தாங்க. எப்படி என்றா, இந்த பாவத்தை தடுக்கிற கூட்டம். நேர சமூகத்திலே நீக்கிறாங்க. பாவத்தை நேரடியாக ஒரு கூட்டம் தடுப்பான். வெளிப்படையா ஒரு மனுஷன் பேசின இந்த காலத்துல கெட்டவனே, டிரெக்டா பேசினா கெட்டவனே, அவன் கெட்டவன். ஒளிச்சு மறைச்சு வஞ்சகத்தோட வாழ்ந்தா அவன் நல்லவன். வெளிப்படையா ஒன்றும் பேசலாம், வெளிப்படையா சொல்லலாம், முகத்துக்கு சொன்ன இவன் கெட்டவன் என்றான், இவன் மோசமானவன் என்றான். இஸ்லாம் செல்லுது, வெளிரங்கமா நேரடியாக ஒரு தவற கண்டீங்களா, இந்த கூட்டத்தை போல தடுங்க தவற. வாழ்க்கையில இஸ்லாம் எங்களுக்கு கதை தான் படிச்சு தருவது. இந்த கூட்டம் தடுத்தாங்க தவற வானம் செய்ய. ஆனா இந்த கூட்டத்தை ஒரு கூட்டம் தடுத்துச்சு. 2வது கூட்டம் வந்து சொன்னாங்க, இவங்களுக்கு எல்லாம் நீங்க ஏன்ப்பா புத்தி செல்ல போறீங்க, இவனோல் எல்லாம் புத்தி சென்னா கேட்கிற கூட்டமா இவனோல். இப்படி கூட்டமும் எங்கட சமூகத்திலே
அவன் வேண்டிய பலாய செய்யட்டும், வேண்டிய கத்தத்தை செய்யட்டும், எப்படியும் நாசமா போகட்டும், எங்களுக்கு என்னது, நாங்க பேசாம இப்போமே என்று சொல்லி இப்படி பேசுற ஒரு கூட்டம் அந்த காலத்துல இருந்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா ஆரம்பத்தில் அந்த பாவத்தை தடுத்த கூட்டம் சொன்னாங்க, காலு மஅஸிரத்தன் இலா ரப்பிஹிம் வலஅல்லஹும் யஸ்தகூன். எங்களுக்கு என்ன ஒரு பொறுப்பு இருக்குதா இல்லையா? நாங்க அந்த விஷயத்தை எத்தி வைக்கணுமா இல்லையா? அந்த பொறுப்பை நாங்க செய்யணுமே. அந்த பொறுப்பை செய்யலைண்டா நாங்களும் அந்த பாவத்துல பங்குதாரியா மாறுவோமா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தீமையை தடுத்தவங்க, தீமைய வாழ்க்கையில தடுத்தவங்க, அதுதான் ஹதீஸ் எங்களுக்கு செல்லுது, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. அவங்களோட கண் முன்னால ஒரு தவறத்தை கண்டீங்களா, கையால தடுங்க. அதை போய் எங்களோட கண் முன்னால ஒரு தவறு நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது, கண்டும் காணாதமாய் போவான அந்த தவறை பேசி தடுங்க. இது பிழ, இது செய்ய வானம், தடுங்க. பயிலும் எஸ்ததி, உங்களுக்கு கையால தடுக்கிறதுக்கு சக்தி இல்லையா, உங்களுக்கு ஏலாவா, பபிலிசானிஹி, உங்களோட வாயால தடுங்க. போய் கையால உங்களுக்கு தடுக்கலா, அப்படி என்றா வாயால சொல்லி நிப்பாட்டுங்க அந்த தவற. பயிலும் எஸ்ததி, உங்களுக்கு வாயால சொல்றதுக்கும் மேலா தைரியம் இல்லையா, பபி கல்பிஹி, உங்களோட உள்ளத்தால அந்த அநியாயத்துக்கு எதிராக அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க. யாங்க இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, இப்படிதான் எவனோட உதவியை கொடு, இப்படி அந்த அநியாயத்துக்கு எதிராக நீங்க துஆ செய்யுங்க. வதாலிக அபஅகுல் ஈமான், இதுதான் ஈமான்ல ஆக பலகீனமான தரஜா. இதே ஒரு மனுஷன் செய்யல, மௌனிகளாக ஈந்தானேண்டா வாழ்க்கையில விளங்கிக்கோங்க இந்த ஹதீஸுக்கும் எங்கட வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஆக குறைஞ்ச பலகீனமான ஈமான் கல்பால சரி அவனுக்கு துவா செய்யறதுன்னு சொல்லுது. இந்த கல்பாலே மொத்தம் துவா செய்யாம ஈந்தானேண்டா அவன் உள்ளத்துல ஈமான் என்று ஒன்றியுமா ஒரு காலம் மீக்காது. கண்ணியமிக்கவர்கள், அதுதான் குர்ஆன் சொல்லுது, யார் என்றாலும் சொந்த மகன் இந்த காலத்துல கவலை எங்களுக்கு பார்க்கலும். சொந்த மகன் தவறு செய்யறார், வாப்பாக்கு தடுக்கலாம். வாப்பா தவறு செய்யறாரு, மகனுக்கு தடுக்கலாம். கண் முன்னால மகன் தவறு செய்யறார், தடுக்கலாம். மோசமான தொடர்பு இருக்குது, தடுக்கலாம். கண் முன்னால மகன் வேற இப்படி ஒரு பழக்க வழக்கம் ஒன்று இருக்குது, தடுக்கலாம். ஏன் குர்ஆன் அதுதான் சொல்லுது, அநியாயத்தை கண்டீங்களா, எங்களைய நல்லவன் கெட்டவன் வல்லவன் என்னத்தை சொன்னாலும், எங்களைய மோசமானவன் என்று சொன்னாலும், கண் முன்னால் ஒரு அநியாயத்தை கண்டீங்களா, பேசி தடுங்க. வேண்டியவன் வேண்டியத்தை சொல்லட்டும். யாரும் எங்களை துனியால கண்ணியப்படுத்தலாம், யாரும் நாடி எங்களை கேவலப்படுத்தலாம். ஒரு மனுஷன் சொல்றான், நாங்க இப்படி செய்யறதால எங்கட கண்ணியம் போகும், ஒரு காலமும் போவாது. குர்ஆன் சொல்லுது, துஇஸ்ஸு மன் தஷா, கண்ணியம் என்றது அது நாங்க நாடினாதான் கிடைக்கும். இந்த ஆயத்துல நம்பிக்கை ஈந்தா கண்ணியத்துடைய விஷயம் பேசவே தேவை. அல்லாஹ்க்கு தெரியும் யார கண்ணியப்படுத்தணும், யார வாழ்க்கையில கேவலப்படுத்தணும். எனவே வாழ்க்கையில 2வது படிப்பின இந்த சம்பவத்துல ஒரு தவற கண்டா அந்த தவற வாழ்க்கையில தடுங்க. அந்த காலத்துல இந்த அஸ்ஹாபு சபத் சனிக்கிழமை வாசிகள் தவறு செய்யக்கூடிய நேரம் ஒரு கூட்டம், பெரிய ஒரு கூட்டம் போயிட்டு தடுத்தாங்க, செய்யவான. இப்ப இவங்க இதை கேட்கலையா, இந்த தடுத்த கூட்டம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, பெரிய ஒரு சோரண்ட எழுப்பி கெட்டினா, எங்களுக்கும் உங்களுக்கும் இதுக்கு போற இது இல்லை, நாங்க சொல்ல சொல்ல நீங்க கேட்கிறீங்கல்ல, ஹதீஸ் அப்படிதானே. பாவம் செய்யக்கூடியவன் துனியால ஈக்க 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 நல்லவனுக்கும் சேர்த்துதான் சோதனை இறங்கும். கெட்டவன் தான் பாவம் செய்யறான், ஆனா அதை தடுக்கிறது எங்களோட பொறுப்பு. இவங்க என்ன செஞ்சாங்க, பெரிய ஒரு சோரன் எழுப்பி இந்த பக்கத்துல இருந்தாங்க. பாவம் செய்யறவங்க மௌனமா ஒன்றும் பேசாதவங்க எல்லாம் அந்த பக்கம், தவற தடுத்தவங்க இந்த பக்கம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப குர்ஆன் சொல்லுது, இவங்களுக்கு நாங்க ஒரு பெரிய ஒரு சோதனையோட கொடுத்தோம், பயங்கரமான ஒரு சோதனை. துனியால உலகத்துல இதுவரை காலமும் வந்த உம்மத்துல சமூகத்துல ஒரு மாற்றம் என்ற ஒரு சோதனையை கொடுத்திருக்கின்றா இந்த கூட்டத்துக்கு தான் அல்லாஹ் கொடுத்தார். வேற எந்த கூட்டத்துக்கும் ஒரு மாற்றம் என்ற ஒரு சோதனையை கொடுக்கவே இல்லை. சோதனை வந்துச்சு, அழிவு வந்துச்சு, எப்படி காத்தால வந்துச்சு, சத்தத்தால வந்துச்சு, கடலால வந்துச்சு, பூகம்பத்தால வந்துச்சு, இப்படி எல்லாம் அழிவு கொடுத்த அல்லாஹ்
உருவ மாற்றி அவன் தோற்றத்தை மாற்றி ஒரு கூட்டத்தை அழிச்சான் என்றா அது இந்த அஸ்ஹாபு சபத் சனிக்கிழமை வாசிகளை தான் அழிச்சான். இவங்க அடுத்த நாள் இந்த சம்பவத்துக்கு அடுத்த நாள் அந்த தவறை தடுத்தவங்க அந்த செவத்துக்கு அங்கால எந்த சத்தமும் வரல. பெரியோர் கூட்டம் வைக்கிறாங்க, கிதாபுகள் எழுதுறாங்க. 12,000 பேர் இருந்தாங்க தவறு செஞ்சவங்க. 12,000 பேர் இருந்தாங்க. எந்த சத்தமும் இல்லை, ஒரு சலனம் இல்லை. இவங்க பார்த்தாங்க என்ன சத்தம் இல்லை. இவங்க அப்படியே செவத்துக்கு மேலால ஏறி பாக்குறாங்க. சிலவங்க அந்த பக்கம் போய் வீடுகள் எல்லாம் திறந்து பாக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லா மனிதர்களையும் குர்ஆன் செல்லுது, கூனு கிரதத்தன் ஹாசியின், அவர்கள் எல்லாம் இழிவடைந்த குரங்குகளாக மாற்றப்பட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் அல்லாஹ் குரங்கா மாத்தி போட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் இவங்க எல்லாம் போயிட்டு பாக்குறாங்க, அந்த குரங்குகள் எல்லாம் இவனோட காலடிக்கு வருவதே. அந்த குரங்கா மாற்றப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இவங்களோட சொந்தங்கள், இவங்களோட ரத்த பந்தங்கள். வந்து காலை பிடிக்கிறாங்க, கைய பிடிச்சு அழுகுறாங்க. நான் உங்களோட சொந்தம், நான் உங்களோட சொந்தம் என்பதாக சைக்கினேல சொல்லுது. அவங்களுக்கு வாய திறந்தும் சொல்லலாம். பயங்கரமான ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இது யாருக்கு கொடுத்த சோதனை தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைய வாழ்க்கையில மீறினவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைய பொடுபோக்கு செஞ்சவங்களுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைய வாழ்க்கையில பரிசோதிச்சவங்களுக்கு, தந்திரமாக விளையாடினவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பயங்கரமான சோதனை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மூணாவது இந்த சம்பவத்திலிருந்து படிப்பின் என்ன தெரியுமா? கிதாபில் எழுதுறாங்க, இந்த பாவம் செஞ்சவர்களை குரங்கா எல்லாம் மாற்றினான். ஆனா ஒன்றுமே பேசாம மௌனமா இருந்தாங்களே. எங்களுக்கு என்னத்துக்காப்பா தேவையில்லாத விஷயம், சும்மா நாங்க என்னத்துக்கு இதுல எல்லாம் தலை போட்டு கொண்டிருக்கணும், இப்படி சும்மா பேசாம ஓரத்துக்காக இருந்தாங்களே. இவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? கிதாபுல தஃசீர் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இவங்களே அல்லாஹு தஆலா குரங்குகளாகவும் இந்த கூட்டத்தில் இருந்த மூத்த மனிதர்கள் எல்லாம் பன்றிகளாகவும் உருமாற்றினார். ஏனென்றா கண்ட தவற வாழ்க்கையில சொல்லி கொடுக்கல. மூத்த மனுஷர் இருந்தாங்க, ஆனா இந்த தவறுக்கு துணை போனாங்க, பேசாம இருந்தாங்க. இத பத்தி சொல்லல, சொன்னா எங்களை என்ன நினைப்பானோ தெரியா, எங்களுக்கு என்ன செய்வானோ தெரியா. இந்த பயத்துல இருந்தாங்களே, இவங்களுக்கும் அல்லாஹ் இப்படியான சோதனையை கொடுத்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய மார்க்கத்துல பல சம்பவங்கள், பல சரித்திரங்கள் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு பெரிய ஒரு படிப்பினையாக வச்சிருக்கிறான். அதே போலதான் இந்த அஸ்ஹாபு சபத் சனிக்கிழமை வாசிகளுடைய சம்பவத்திலே நிறைய படிப்பினைகள். நான் 1-2 படிப்பினைகள் இந்த இடத்துல முன் வச்ச, நிறைய படிப்பினைகளை அல்லாஹு தஆலா இந்த சனிக்கிழமை வாசிகள்ல மட்டுமல்ல பல சம்பவங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டுறான். எனவே அல்லாஹு தஆலா விரும்புறதெல்லாம் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறவான். இந்த சம்பவத்திலே எங்களுக்கு மிக முக்கியமான விடயம், நான் நீட்டு இன்னும் ஒரு தடவை சொல்றேன், மிக முக்கியமான விடயம், வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறவானம், அல்லாஹ்வுடைய கட்டளையில விளையாடவானம். அல்லாஹ்வுடைய கட்டளையில ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நாங்க ஏன் இதை செய்யணும், இப்படி செய்யணும், என்னமாய் செய்யணும், அல்லாஹ் இப்படி செஞ்சுக்கிறான், இந்த கேள்வி எல்லாம் கேட்கவான். நாங்க செய்யற ஒரு சுஜூத் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வுடைய தர்பார்ல அது கபூல் செய்யற அளவுக்கு தகுதியே இல்லாத சுஜூத். நாங்க செய்யற ருக்கு அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டானா, நாங்க தொழுத தொழுகைகள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுட்டானா, எங்களுக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது. ஏற்றுக்கொண்டாதான் நாங்க சொர்க்கவாதி. சில நேரங்கள்ல எங்கட உள்ளத்துல வார இந்த சந்தேகங்கள், உள்ளத்துல வரக்கூடிய நோய்களால எங்களுடைய அமல் இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு பெரிய ஒரு காரணமாக மாறிடும். எனவே அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறது, அவனுடைய கட்டளைய இந்த உம்மத்தார்கள் எந்த கேள்வியும் கேட்காம வாழ்க்கையில எடுத்து நடக்கணும். அநியாயங்களை கண்டா தடுக்கணும், அநியாயத்துக்கு துணை போறல்ல, அநியாயத்தை கண்டா நேரடியாக சொல்லுது. 1-3 விஷயங்கள் ஹதீஸ்ல சொன்னதை போல, ஒன்று கையால, இல்லாட்டி நாவால, இல்லாட்டி கல்வாலையாவது அநியாயங்களை வாழ்க்கையில கண்டா தடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தைகளுக்கு செல்லக்கூடிய அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யாருடைய தாய் தந்தை கபராளிகளாக துனியால வாழ்றாங்களோ
அவருடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தையில இன்னும் ஹயாத்தோட துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவளுக்கு ஆபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.